வணக்கம் பிரஸ். நான் உங்கள் டேவிட். நம்ம அர்ஸ்கோல் சேனலுக்கு நான் உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே தங்கம் வாங்குவோம். தங்கம் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த தங்கத்தையே ஒருத்தர் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாங்காமல் இருப்பீங்களா? அந்த செயல் தான் நம்ம இந்திய நாட்டில் நடந்திருக்கு. அது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம இந்திய மக்கள் ஒரு வருடத்திற்கு தங்கத்தை நீங்க வாங்கதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான காரணம் என்ன? அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டதுனால அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்ன, அதோட விளைவுகள், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடந்தது, தங்கம் விலை அதிகமாச்சுதா குறைஞ்சுதா, இது எல்லாமே நம்ம இந்த சேனல்ல நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மே 10ஆம் தேதி ஒரு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க தங்கத்தை பத்தி ஒரு ஆய்வு நடத்துறாங்க. ஆய்வு நடத்திட்டு 11ஆம் தேதி அவர் அறிக்கை விடுறாரு. அதாவது செகந்திராபாத்ல, அதாவது ஹைதராபாத் அந்த ஏரியால அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்திய மக்கள் தங்கம் வாங்குறது ஒரு வருஷத்துக்கு நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்னதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அதாவது தங்கத்தை நம்ம பிசிக்கலா வாங்குறோம், அதாவது நகையாவும் வாங்குறோம், அதுபோக ஸ்டாக் மார்க்கெட்லையும் வாங்குறோம், பாண்டாவும் வாங்குறோம், அதே மாதிரி டிஜிட்டல் கோல்டாவும் வாங்குறோம். ஸோ இவ்வளவு நம்ம தங்கத்தை வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்படி வாங்கிட்டு இருக்க சமயத்துல இந்த ஜுவல்லரியா விற்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் விற்கிறாங்க. ஆனாலும் அந்த விற்கிறவங்களையும் முதன்மையான இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பங்கு சந்தையில இருக்கிறாங்க. பங்கு சந்தையில இருக்கிற அவங்களுடைய, அதாவது மதிப்பு, அதாவது இப்ப பங்கு சந்தை அப்படின்னா ஒரு கம்பெனியோட வேல்யூ பொறுத்து தான் நம்மளுடைய, அதாவது இப்ப நான் பங்கு சந்தையில இருக்கேன் அப்படின்னா, பங்கு சந்தையில அந்த பங்கு, அதாவது பங்கு, ஒரு கம்பெனியோட பங்கு தான் அதுல விற்பாங்க. ஸோ அந்த கம்பெனியில உள்ள பங்கு நான் வாங்குறேன். அந்த கம்பெனியோடைய வேல்யூ, அதாவது அதோட மதிப்பு அதிகமாகும் போகுது, எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண, அதாவது நான் வாங்கின பங்கோட விலையும் கூடும். ஒருவேளை அந்த பங்கு சந்தையில அந்த கம்பெனியோட மதிப்பு குறைஞ்சுது அப்படின்னா, என்னோட, அதாவது நான் வாங்கின அந்த பங்கோட விலையும் கூட குறைய ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு நஷ்டம் ஏற்படும். ஸோ இப்போ, அதாவது நரேந்திர மோடி அவர்களோட இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, முதன்மையான ஜுவல்லரி நகை வித்துக்கிட்டு இருக்கவங்க அந்த பங்குச்சந்தையில உள்ள முக்கியமான ஒரு 3-4 குரூப்போட பங்குச்சந்தை மதிப்பு வீழ்ந்துட்டு, இந்த குறைஞ்சதுனால அந்த கம்பெனியை நம்பி, அதாவது அந்த ஜுவல்லரி நகை விற்கிற கம்பெனியை நம்பி நிறைய இந்தியர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பங்குச்சந்தையில பங்குகளை வாங்கியிருப்பாங்க. அங்க வாங்கின எல்லாருக்குமே அதோட மதிப்பு குறைய ஆரம்பிச்சிட்டு, அது மட்டும் இல்லாம அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, தங்கத்தோட விலை, தங்கத்தோட விலை ஏற்கனவே நமக்கு தெரியும். ஒரு கடந்த ஒரு 2-3 வருஷமாவே தங்கத்தோட விலை கூடிக்கிட்டே தான் இருக்குது. அப்ப இந்த மாதிரி கூடிக்கிட்டே போகும்போது நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு அறிக்கையை விடும்போது தங்கத்தோட விலை இன்னும் கூட அதிகமாகிட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த தங்கத்தோட விலை அதிகமானதுனால நிறைய பேர் டிஜிட்டல் கோல்டு, அதாவது டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல நம்ம 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கூட நம்ம தங்கம் வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல போய் நிறைய பேர் இப்போ தங்கம் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா பிசிக்கலா வாங்கினா நமக்கு அதிக ரேட்டு கூடுதலா இருக்கு, நமக்கு செய்கூலி சேதாரம் இருக்கு. ஸோ இதுல போகும்போது நமக்கு செய்கூலி சேதாரம் அதிகமாகாது, நமக்கு ஒரு சின்ன குறிப்பிட்ட சதவீதம் மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ டிஜிட்டல் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் அப்படின்னா நம்ம இப்போ நிறைய பேர் நகை கடை வச்சிருந்தாலும் அவங்களுக்கு நகைகள்லாம் வேணும். அது அவங்க எங்க இருந்து எடுப்பாங்க? எல்லாமே வெளிநாட்டுல இருந்தா நம்ம வாங்கணும். அப்போ வெளிநாட்டுல இருந்து வாங்கும்போது இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குற சதவீதம் 6% இருந்தது. அதாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணணும். இப்போ அந்த சதவீதத்தை கூட்டியிருக்காங்க, 15% ஆக்கியிருக்காங்க. இப்போ அதனால இப்போ அந்த 15% ஆக்குனதுனால இப்ப தங்கத்தோட விலையும் கூடுதல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவ்வளவு, அதாவது நரேந்திர மோடி அறிக்கை அளித்ததுக்கு அப்புறம் இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது என்ன காரணம்? இப்ப ஏதாவது ஒரு செயல் நடக்குது அப்படின்னா ஒரு காரணம் வேணும். இப்ப இதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க பணத்தை எல்லாம் 500 ரூபா 1000 நிப்பாட்டினாங்க. அப்ப அது நிப்பாட்டும் போது ஒரு செயல் நடந்தது. அதாவது
அது என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் வந்து பணத்தை வந்து பதுக்கி வச்சிருந்தாங்க, ஊழல் பணத்தை பதுக்கி வச்சிருந்தாங்க பேங்க்ல வைக்காம. ஸோ அவங்களுக்குலாம் நிறைய அடி விழுந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த தங்க நகை வச்சிருக்கனால என்ன லாபம், என்ன நஷ்டம், எதனால அவர் வந்து இந்த மாதிரி அறிக்கை விடுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆல்ரெடி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ யுத்தம் நடந்துட்டு இருக்கனால ஆல்ரெடி தங்கத்தோட விலை அதிகமாயிட்டு, க்ரூட் ஆயில் அந்த ஆயிலோட விலையும் கூட அதிகமாயிட்டு. இது எல்லாமே வர்த்தகம் நடக்கும். ஸோ வர்த்தகம் நடக்கிறது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய நாணய மதிப்பில் நடக்காது. எல்லாமே வந்து யூஎஸ் டாலர், அதாவது அமெரிக்க டாலர்ல தான் வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த அமெரிக்க வர்த்தக டாலர் நடக்கும்போது, இப்போ நம்மளும் எப்படி வாங்க போறோம்? அந்த ஆயிலு, பெட்ரோலு, டீசலு, நம்ம தங்கம் எல்லாமே நம்ம வந்து நாணய மதிப்பில் நம்ம வாங்க மாட்டோம். அமெரிக்க டாலர் மதிப்பில் தான் நம்ம வாங்குறோம். அப்போ அமெரிக்க டாலருக்கு வந்து வர்த்தகம் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நாணய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குறைஞ்சு தான் இருக்குது. அது இன்னும் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. இப்போ இந்த யுத்தம் நடந்தது போது இன்னும் தங்கத்தோட விலையும், எண்ணெயோட விலையும், பெட்ரோலோட விலையும், டீசலோட விலையும் அதிகமாகும் போது இன்னும் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டாலரோட மதிப்பு வந்து கூடி நம்ம நாணயத்தோட மதிப்பு இன்னும் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிட்டு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம தங்கத்தையும் எண்ணெயையும் பெட்ரோல் டீசல் அதை வாகனம் யூஸ் பண்றவங்க அதிகமா வந்து யூஸ் பண்ண வேண்டாம், அதிகமா வந்து தங்க நகைகளும் வாங்காதீங்க ஒரு வருஷம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணும்போது ஒருவேளை நம்ம நாணயத்தோட மதிப்பு வந்து கூடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து மக்களாகிய நீங்க தான் வந்து முடிவு பண்ணணும். நம்ம வந்து எந்த மாதிரி முடிவு, இப்போ நமக்கு அத்தியாவசியத்துக்கு நமக்கு தேவைப்படும். ஏன்னா கல்யாணம் வரும், நல்ல சுப முகூர்த்த நாள் வரும், நிறைய நிகழ்ச்சிகள் வரும். இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம தங்கம் போடாம இருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம மக்களாகி நம்ம தான் கொஞ்சம் முடிவெடுத்து நம்ம தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்றவங்க வந்து இப்போ நிறைய பேர் நகை வாங்க முடியாம இருக்கிறாங்க. ஏன்னா நகையோட மதிப்பு கூடிட்டே போகுது. இப்போ நிறைய பேர் கடையை வச்சு கூட அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வியாபாரம் பண்ணதுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்கும் பேசிக்கா நான் சொல்றதுதான், எப்போ நம்ம அர்ஸ்கோல்டு யூடியூப் சேனலோ அர்ஸ்கோல்டு ஆரம்பிச்சதுக்கு காரணமே ஒரு டிஜிட்டல் கோல்டு பை, அதுக்காக தான் நம்ம ஆரம்பிச்சது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களால குறைஞ்ச அளவுல ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா கையில கிடைக்கிற அமௌண்ட் வச்சு நீங்க டிஜிட்டல் கோல்டு சேமிக்க ஆரம்பிங்க. இப்போ நீங்க ஆரம்பிச்சா கண்டிப்பா வந்து உங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்க வந்து இத்தனை கிராம் அப்படிங்கறது வந்து சேமிக்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க தங்க நகையா வாங்கி வச்சிருந்தா கூட எதுவும் பிரச்சனை வரலாம். ஆனா இதுல நீங்க சேமிச்சு வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த தங்க மதிப்புங்கிறது உங்க கூடவே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. ஸோ சரியான ஆப்பை தேர்ந்தெடுங்க. சரியான இடத்துல வந்து நீங்க வந்து தங்கத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, டிஜிட்டல் கோல்டு வாங்குங்க, சேமிக்க பழகுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி எல்லாருக்குமே நீங்க வந்து தங்கத்துல சேமிக்கிற பழக்கத்தை வந்து சொல்லி கொடுங்க. அதுதான் உங்களை வந்து உயர்த்தும். இன்னும் மேல என்னென்ன செய்திகள், புது புது செய்திகள் வேணுங்கிறவங்க நம்ம அர்ஸ்கோல்டு சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு அடுத்தடுத்த வீடியோல நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். நன்றி.